வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பஞ்சாயத்து ரோடு பேஸ்லேருந்து ஒரு 150 மீட்டர் 150 மீட்டரில் உங்களுக்கு 15 அடி ரோடு வந்து கிடச்சிரும். அதில் வந்து 150 மீட்டர் வந்து உங்களுக்கு இதில் 15 அடி ரோடு வந்து மண் ரோடு தான் உங்களுக்கு. இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையான காரும் போகும். எல்லாம் பக்காவாக ஜேசிபி ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் வந்து பக்காவாக டாக்குமெண்ட் வரிசையாக உங்களுக்கு எல்லாம் கிளியராக இருக்குது. இந்த 15 அடி ரோடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரோட்டுக்கே வந்து 15 அடி வந்து சர்வே பண்ணி நம்ம காடு வரைக்குமே சர்வே பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள், சர்வே பண்ணி கல் கூட அளந்துட்டாங்க பாருங்கள். சர்வே பண்ணி கல்லெல்லாம் அளந்து வச்சுட்டாங்க. இதில் 150 மீட்ரு போனால் இந்த மாதிரி நம்ம இடம் வந்துடுதுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் ஓக்கு மரம் வந்து வச்சுட்டாங்க ஆல்ரெடி. உங்களுக்கு ஒரு 2 இயர்ஸு மரம் இருக்கும். 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்குள்ளே வரும். இதில் பார்த்திங்கன்னா காஃபி வந்து பயிர் பண்ணிட்டாங்க. காஃபி வந்து வச்சுட்டாங்க எல்லா இடத்துலையும். சில்வர் ஓக்கு வந்து இன்னும் ஒரு 1 இயரில் வந்து உங்களுக்கு வந்து பெப்பர் வந்து வைக்கலாம். அதில் இதோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 3.5 ஏக்கர். இது வந்து 3.5 ஏக்கரு. இதில் நம்ம பிரித்து கூட வாங்கிக்கலாம். இந்த 3.5 ஏக்கரால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து உங்களுக்கு காஃபி வச்சுட்டாங்க. இன்னும் ஒரு 1 இயர் போச்சுன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெரிய மரத்துலலாம் நமக்கு பெப்பர் வந்து சாகுபடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். சமமாக இருக்கும், எந்த ஒரு கல் இதெல்லாம் இல்லை. நல்ல சமமான இடம் தான் இது. நல்லா க்ளீனாக வந்து ஒரு எஸ்டேட் வந்து இப்போ உருவாகிக்கிட்டு இருக்கிற ஏரியா தான் இது. காஃபியெல்லாம் உங்களுக்கு எல்லா இடத்துக்குமே காஃபி வச்சுட்டாங்க. சென்டரில் வந்து காஃபி வச்சுட்டாங்க. இது பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அன்னாசி செடியும் வச்சுருக்காங்க. அன்னாசி செடி வந்து வச்சுட்டு பராமரிப்பு இல்லாதனால உங்களுக்கு அப்படி இருக்குது. உங்களுக்கு அன்னாசியும் வச்சுட்டாங்க. ஒரு 2000 செடி வந்து அன்னாசியை வந்து வச்சுருப்பாங்க. மரம்லாம் பாருங்கள், நல்லா க்ரோத் வந்துருக்கு. உங்களுக்கு சுத்தமான நல்ல காடு. மேலும் தகவலுக்கு கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.